வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல்வருக்கு எதிராக யூட்டன் அடித்த குதிரை பேர வழக்கு, களம் இறங்கிய 3 விசாரணை அமைப்புகள். இந்த 3 விசாரணை அமைப்புகள்ல எதனா ஒண்ணு குதிரை பேரம் நடந்ததை உறுதிப்படுத்தினால் நிச்சயமாக இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடுமா? சரி, 3 விசாரணை அமைப்புகள் எது? அது மட்டும் இல்ல, திமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுக 3 பேரும் வெவ்வேறு விசாரணை அமைப்புகளை நாடி இருக்கின்றார்களா? அவங்க ஆதாரத்துடன் இந்த 3 விசாரணை அமைப்புகள்ல புகார் அளிச்சிருக்கிறோம், நிச்சயமாக இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடும் சொல்றாங்க. அவங்க எந்த ஆதாரத்தை கோட் பண்றாங்க? உண்மையாகவே இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடுமா? எல்லாவற்றையும் விரிவா இந்த வீடியோ பார்க்கலாமா? ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அதிமுக விஷயத்தை பார்த்துலாமா? அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காங்க. அதிமுகவுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து தமிழகத்தில் 6 தொகுதிகள் காலியாக இருக்கிறது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதுனால அந்த தொகுதிகள் காலி என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இயற்கைக்கு முரணாக காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. செயற்கையாக காலி செய்திருக்கின்றார்கள், சர்ச்சையாக காலி செய்திருக்கின்றார்கள். சரி, இயற்கையா தொகுதி எப்படி காலியாகும் அப்படின்னும் பொழுது அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இறந்து விட்டார் என்றால் அப்போ அந்த தொகுதி இயற்கையாக காலியா இருக்கு. இரண்டாவது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் அவருடைய பதவி பறிக்கப்பட்டால் அங்க தொகுதி இயற்கையாக காலியா இருக்கு. அப்படி இயற்கையா காலியான 6 மாசத்துக்குள்ள தேர்தலை நடத்தலாம். ஆனா இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தின் அடிப்படையில தான் பதவி ராஜினாமா பண்றாங்க. அதனால இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண விஷயத்தையும் குதிரை பேரம் நடந்திருக்கின்ற விஷயத்தையும் ஆதாரத்துடன் நாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். 2 வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதிமுக கொறடா உத்தரவை மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் பிற கட்சிக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள். அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்க புகார் மனு அளித்திருக்கின்றோம். அதாவது தமிழக வெற்றி கழகமானது தனக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால குறுக்கு வழியில் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து தேர்தலை நடத்தி தனிப்பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்யுது. இதற்கான ஆதாரங்களை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் அளித்திருக்கின்றார்களாம். அதனால இந்த 6 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது என்பது அதிமுகவினுடைய ஐடியா. ஏற்கனவே சர்ச்சைக்குரிய தொகுதிகள் காலியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்க தேர்தல் நடத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றமானது வழிகாட்டி இருக்கிறதா. தெலுங்கானா, ஆந்திரா, அந்தமான் நிக்கோபார் இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் செயற்கையா ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்களாம். அந்த தருணத்துல, வழக்கு இருக்கின்ற தருணத்துல, விசாரணையில இருக்கின்ற தருணத்துல நீங்க தேர்தல் நடத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்கிறதாம் தேர்தல் ஆணையத்துக்கு. அப்படி வழிகாட்டுறதுனால 6 மாதம் கழிந்த பிறகு கூட அங்கெல்லாம் தேர்தல் நடத்தவே இல்லையாமே. இயற்கையா தொகுதி காலியான 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தலாம். ஆனால் இங்க இயற்கைக்கு முரணாக தொகுதிகள் காலி செய்யப்பட்டு இருப்பதனால இந்த தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் நேரடியா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு கைப்பட எந்த ஒரு காரணமும் சொல்லாம எழுதி கொடுத்துட்டு போறாங்களாம். ஆனா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும், ஏன்பா எதற்காக நீங்க ராஜினாமா பண்றீங்க அப்படின்னு காரணத்தை கேட்கணுமா? ஏன்னா இன்னைக்கு ராஜினாமா பண்றவங்க அத்தனை பேருமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றார்களாம். நாங்க பிற கட்சிக்கு ஆதரவளித்தோம், நீங்க எங்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகர்கிட்ட புகார் அளிச்சிங்க. ஆனா நாங்க இனிமே அந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சு அதிமுகக்குள்ள ஏத்துக்குங்க அப்படின்னு அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அதிமுகவில் வந்திருக்கின்றார்களாம். இனிமே தப்பே பண்ண மாட்டோம் என்று சொல்லி தலைமையை நம்ப வச்சு பிறகு ஏமாற்றி விட்டு போய் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கின்றார்கள். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏமாற்றுவது. ஒருவேளை பிற கட்சிக்கு ஆதரவளிச்சாங்க இல்லையா, அப்படியே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் தகுதி நீக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா தகுதி நீக்கம் ஆனாங்கன்னு வச்சுங்களேன், தேர்தலில் போட்டியிட முடியாது. அதற்காக அதிமுக கிட்ட பாத்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து எடப்பாடி மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு பிறகு போய் பதவியை ராஜினாமா பண்றது. இது சட்டத்தையே ஏமாற்றுவது, தலைமையை ஏமாற்றுவது. அதனால நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சர்ச்சைக்குரியவங்க ராஜினாமா பண்ணுகின்ற பொழுது காரணத்தை கேட்கணும், தலைமை கிட்டையும் காரணத்தை கேட்கணும். ஆனா எந்த காரணத்தையும் இவர் கேட்கவே இல்லையா. 2வது, அதிமுக 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அவங்க தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிமுக புகார் அளிச்சது இல்ல, அதுதான் முதல் மனுவா.
ஆனா அந்த முதல் மனு மீது நம்ம சபாநாயகர் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லையா. ஆனா நாங்க ராஜினாமா பண்றோம்னு சொல்லிவிட்டு போய் அந்த 4 பேரும் மனு கொடுக்குறாங்களாம், ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுகின்றாராம். முதல்ல வந்த புகார் இது, அந்த புகாரை விசாரிக்கணும். அப்படி அந்த புகாரை விசாரிப்பதுக்கு கால நேரம் ஆச்சுன்னா அந்த 4 பேரும் ராஜினாமா பண்றேன்னு சொன்னாங்கன்னா அந்த ராஜினாமா பண்ணுகின்ற அந்த கோரிக்கையை கொஞ்சம் கிடப்புல போடணும். இருங்க, உங்களை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிமுக தலைமையானது கொறடா மூலமாக எங்களுக்கு புகார் அளிச்சிருக்குது, அது என்னன்றது கொஞ்சம் நாங்க பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் புகார் மனுவு பைசலாகிற வரைக்கும் இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதாம். ஆனால் சபாநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கின்றாராம். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்பெல்லாம் வந்து சபாநாயகருடைய முடிவு தான் இறுதி முடிவு, நீதிமன்றமானது தலையிட முடியாதான். ஆனா இப்போ சபாநாயகருடைய முடிவுல கூட நீதிமன்றமானது தலையிடுமா. பல தருணங்கள்ல பல விஷயங்களுக்கு சட்டமே இல்லையாம். அப்படி சட்டமே இல்லாத போது நீதிமன்றங்கள் தலையிடுமா, வழிகாட்டுமா. சோ இப்படி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது தொடர்பாக ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது, சர்ச்சைகள் நிலுவையில் இருக்கிறது. ஸோ விசாரிக்கப்பட வேண்டிய அவங்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. திடீர்னு நீங்க தேர்தல் நடத்தினீங்கன்னா தமிழக வெற்றி கழகமானது அவங்களுக்கான வாய்ப்பை தந்துடும், அங்க போட்டிட்டு வெற்றி பெற்று விடுவார்கள். அப்புறம் நாங்க போட்ட வழக்கெல்லாம் நீர்த்து போயிடுங்க, அதனால வழக்கு முடியட்டும், அது வரைக்கும் இந்த தேர்தலை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பேரம் நடந்ததுக்கான ஆதாரத்தை கொண்டு போய் இன்பதுரை அவர்கள் கொடுத்திருக்கின்றாராம். ஏன்னா குதிரை பேரம் நடந்ததுக்கான ஆதாரம் இருந்தா தான் இந்த தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா செயற்கையாக காலி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையமானது முடிவுக்கு வரும். அதனால தேர்தல் ஆணையமானது இந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தலன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான முகாந்தாரம் இருக்குது, தேர்தல் ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தமாகும். அப்பொழுதே இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் ஷாக்கு. 2வது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஏன்னா அவங்க சார்பில் வெற்றி பெற்றது ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அவரே போய் ஆளுநர்கிட்ட வந்து கைப்பட எழுதி கொடுத்துருக்கின்றாராம். என்ன எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, சார் என்னுடைய அனுமதி கடிதமே கிடையாதுங்க, நான் வந்து இந்த கடிதத்தில் கையெழுத்த போடலைங்க, ஆனா பெரும்பான்மைக்காக நான் கையெழுத்து போட்ட மாதிரி போர்ஜரியாக வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கடிதத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் மீது புகார் அளிச்சிருக்கின்றாராம். சோ அந்த வழக்கை நான் போய் நோண்ட போறேன், ஆளுநர் களத்துல இறங்க போறாரு, தமிழக வெற்றி கழகமானது திண்டாட போகுது அப்படின்னு இன்னைக்கு பேட்டியளித்திருக்கின்றார் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். ஏன்னா முதல்ல வந்து நான் கையெழுத்தே போடல, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவே தெரிவிக்கல அப்படின்னு சொன்ன மனுஷன் மறுநாள் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைகிறார். அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன மாதிரி வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? முதல்ல இல்ல நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு எங்க பக்கம் வந்த என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறுநாளே தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போறாருன்னா நிச்சயமாக எந்த ஒரு ஆதாயம் இல்லாம போயிருக்க மாட்டார். சட்டமன்றத்துல எங்க கட்சி விட்டு வந்துட்டேன், இனிமே என்னை காப்பாற்ற வேண்டியது முதலமைச்சர் தான் என்று வேண்டுகோள் வைக்கின்றார். சோ மொத்தத்துல முதலமைச்சர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை சட்டமன்றத்திலே வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறார். குதிரை பேரமானது அரங்கேறி இருக்குது அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது ஆளுநர்கிட்ட போறாங்க. 3வது திமுக, நம்ம வைகோ அவர்கள் வந்து இப்போ மாற்றி பேசுகின்றார் அப்படிங்கிறாங்க. என்ன மாற்றி பேசுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, முதல்ல முதலமைச்சர் அவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்றேன், நிச்சயமா வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதாக சொன்னாராம் வைகோ. ஆனா பிறகு வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முடிவெடுத்த பிறகு முதலமைச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவி ராஜினாமா பண்ண சொல்ல, நான் தான் ராஜினாமா பண்ண சொன்னேன் அப்படின்னு வந்து நம்முடைய வைகோ சொன்னதாக ஒத்துக்கிறாராம். ஆனால் திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 எம்எல்ஏக்களும் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள், அவங்க திமுக எம்எல்ஏ. முதல்வர் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னாலும் தப்பு தான், அதே மாதிரி நம்ம வைகோ அவர்கள் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் தப்பு தான். 2 பேரும் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 எம்எல்ஏக்களுக்கும் என்ன உத்தரவாதம் அளிச்சாங்க? அப்ப அது குதிரை பேரம் தானே. திமுக கொறடா என்ன உத்தரவு போடுறாரோ அந்த உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடிய இந்த 2 எம்எல்ஏக்களையும் வைகோ எதற்காக ராஜினாமா பண்ண சொன்னாரு? அப்போ குதிரை பேரமானது நடந்திருக்கு. 2வது முதல்வர் தான் முதல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்ப மாற்றி பேசுறாருன்னா அப்போ நம்ம வார்த்தையை விட்டுட்டோம், குதிரை பேரம் விஷயத்தை அம்பலப்படுத்தி விட்டோம், முதலமைச்சர் சிக்கலை ஏற்படுத்தி விட்டோம் என்று வைகோ உணர்ந்ததுனாலதான் இப்போ அந்தர் பெல்ட் அடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த விஷயத்துல முதல்வர் தான் முதல் குற்றவாளி. ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்து திமுக விஷயங்களை எடுக்குது.
எடப்பாடி பழனிசாமி தானே கட்சி தலைமை, ஆதரவு கேட்பதா இருந்து அங்கதானே போயிருக்கணும். ஏன் வந்து அதிமுகவில் ஒரு பிரிவினர் தனியா போய் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க போறோம் என்று முடிவெடுத்தவங்கள எதற்காக போய் சந்தித்தார்? அப்படி சந்தித்தவர்கள் கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தார்? அது மட்டும் இல்ல, வைகோ சொல்லிட்டார் இல்லையா, பதிவு ராஜினாமா பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு, அது தொடர்பாக நாங்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார் அளிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆளுநர்கிட்டையும் போய் புகார் அளிச்சிருக்கோம். இப்படி 2 இடத்துலையும் புகார் அளித்திருக்கின்றோம். குதிரைபேரம் நடந்ததுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறோம். சும்மா இல்லைங்கோ அப்படின்னு சொன்ன திமுக ஊத்தங்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏ இருக்கார்ல, அவரு புகார் மனு அளிக்கின்றார் காவல் நிலையத்தில். உடனடியாக யாரெல்லாம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அதிரடியாக கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டீங்க. மொத்தமாக 9 பேர் இப்ப சிறையில் இருக்கின்றார்கள். இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் என்று வைகோ சொன்னாரா இல்லையா? வீடியோ ஆதாரம் இருக்கா இல்லையா? அப்போ முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆளுநர்கிட்ட புகார் மனு வச்சிருக்கோம். கண்டிப்பா விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஆளுநரும் அமைதியா இருந்தாருன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமைதியா இருந்தாருன்னா, நாங்க நீதிமன்றத்தையும் நாடுவோம். கண்டிப்பா நாடத்தான் போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார், அதுல மாற்று கருத்தே கிடையாது, வைகோவுடைய ஒப்புதல் வாக்குமூலமே போதும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அங்க ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறான்னு கேட்டா, ஏங்க உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் 3 மாசத்துல ஆட்சி கழிஞ்சிடும், 3 மாசத்துல ஆட்சி கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இப்ப செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் பணத்தை கொடுத்து திருநாவுக்கரசு அவர்களை பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைப்பதற்காக இளையராஜா அவர்கிட்ட பேரம் பேசுறது தெரிஞ்சு போச்சு இல்லையா? இது அடிப்படையை வச்சுதானே உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆட்சி 3 மாசம் நீடிக்கான்னு சொன்னார், உண்மைதானே அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க எங்க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 50 வருஷமா அரசியல் களத்தில் இருக்காருங்க, எந்த ஆட்சி நீடிக்கும் எந்த ஆட்சி நீடிக்காது என்று அவருக்கு நல்லாவே தெரியுங்க. ஏங்க அவங்க என்ன 118 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற ஆட்சி அமைச்சிருக்காங்க, இல்ல 120 எம்எல்ஏவா, இல்ல 150 எம்எல்ஏவா? அவங்க வெற்றி பெற்றிருப்பதே பாத்தீங்கன்னா 108. அதுல ஒண்ணு ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஒன்னு சபாநாயகர் போயாச்சு, மொத்தமாக 105 தான். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் விலகலாம், எல்லாம் மன ஒத்து எப்போது இருப்பாங்களே என்ன. அதனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலன்னு வச்சுக்கலாம், அவன் வெளியேறி போயிட்டே இருப்பான். அதனால இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் களையலாம். 2 பேர் தவேக்காவிலிருந்து வெளி வந்துட்டான்னு வச்சுக்கலாம், இந்த ஆட்சி அவுட்டு. இதெல்லாம் 50 வருஷமா அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியும். அதன் அடிப்படையில் தான் சொன்னாரு. அதெல்லாம் விட்டு செந்தில் பாலாஜினுடைய வழிகாட்டுதல் படிதான் இந்த திருநாவுக்கரசு அவர்கள் இளையராஜா அவர்களை மிரட்டி, தபார் 35 கோடி வாங்கிக்கும், இல்லனா உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல், அப்புறம் குதிரை பேரம், இந்த வழக்கெல்லாம் போட்டு உள்ள தள்ளி வச்சிருக்கீங்க நீங்க. ஆனா முதலமைச்சர் நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதுக்கான ஆதாரம் கொடுத்தா லஞ்ச ஒழிப்புத்துறையானது நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேர்தல் ஆணையம் தேர்தலையே நிறுத்துவதற்கு, இன்னொருத்தர் ஆளுநர்கிட்ட இந்த அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய எம்எல்ஏவை விலை பேசி வாங்கியிருக்காங்க. ஆளுநரை சந்தித்தே இது எங்க ஐயத்தில் போலியா போட்டு நான் ஆதரவு தந்ததாக ஏமாத்திருக்கிறாங்க, இது ஒரு போர்ஜரி என்று வாக்குமூலம் எழுதியிருக்கின்றார், இந்த ஆட்சியை முடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள். சோ ஆதவர்ஜனா தான் பாத்தீங்கன்னா பணத்தை வச்சுக்கிட்டு அதிமுக எம்எல்ஏக்களை விலை பேசுறாரு அப்படின்னு சொன்ன காலம் எல்லாம் போயிட்டு, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்கன்னா அந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில ஒரு இடைத்தரகர் இருக்கின்றார், அவர் தான் எல்லாத்தையும் பேசுறாரு அப்படின்னு இடைத்தரகர் மேல போன இந்த விஷயம் எல்லாம் இப்போ நேரடியாகவே முதல்வர் விஜய் அவர்கள் தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் திமுக எந்த லெவலுக்கு வேண்டுமானாலும் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில செந்தில் பாலாஜி அவங்க தம்பியெல்லாம் இந்த திருநாவுக்கரசு அவர்கள் தந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேடி தேடி காவல்துறையானது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது. 10ஆம் தேதி நம்ம முதல்வர் அவர்கள் கரூர் போறாரு. அது வரைக்குமாவது செந்தில் பாலாஜி அவங்க தம்பியை சிறையில் வச்சா நிம்மதியா போயிட்டு வந்துருவாரு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். அதற்காகத்தான் ஒண்ணுமே இல்லாத வழக்க செந்தில் பாலாஜி மற்றும் அவங்க தம்பி மீது போட்டு சிறையில் அடைக்கலான்னு பாக்குறாங்க. நீ கரூருக்கு போறதுக்கும் செந்தில் பாலாஜி உள்ள வைக்கிறதுக்கும் என்ன தொடர்பு? செந்தில் பாலாஜி பார்த்து இன்னுமா நீ பயந்துட்டு இருக்க அப்படின்னு சமூக வலைதளத்தை கேள்வி கேட்கறாங்க. சரி, பொறுத்து பார்க்கலாங்க. இந்த 3 விசாரணை அமைப்புகளும் விசாரணை சீக்கிரமா முடிச்சு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறாங்களா, இல்ல இந்த 3 விசாரணை அமைப்பு நாடிய பிறகும் அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் திமுக 3 பேருக்கு ஏமாற்றம் மிஞ்ச போதா? பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.